வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அப்போ தேவனை இன்றைக்கு நீங்கள் எப்படி பிரியப்படுத்த போகிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் விசுவாசித்தால்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அப்போ இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பும் அதுதான் பாருங்க, விசுவாச ஆவியினால் நிறைந்திருப்பது. நான் விசுவாச ஆவியிலே நிறைந்திருந்தால்தான் எப்பொழுதும் தேவனை பிரியப்படுத்தி கொண்டே இருக்க முடியும். இன்றைக்கு நான் விசுவாசத்திலே நிறைந்து ஒரு காரியத்தை செய்கிறேன், தேவனை பிரியப்படுத்துகிறேன். நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது விசுவாசம் இல்லை, மற்றொரு சூழ்நிலையை நான் சந்திக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் தேவனை பிரியப்படுத்தி கொண்டு அல்லது பிரியப்படுத்தாமல் அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நான் தேவனை பிரியப்படுத்தி கொண்டே வாழ வேண்டுமானால் நான் விசுவாசத்தில், அதாவது விசுவாச ஆவியுடையவனாய் இருக்க வேண்டும். அப்படின்றால் என்ன? எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சம்பவங்களிலும், எல்லா வாழ்க்கையின் கட்டங்களிலும், எல்லா போராட்டங்களிலும் அல்லது எல்லா விதமான சேலஞ்சஸ் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது எல்லாவற்றையும் நாம் விசுவாசத்தை கொண்டுதான் நாம் அணுகுவோம். We will face everything with faith. Hallelujah. We will not face one particular problem with faith and another problem with some other thing, with experience or with some other's help, but we will face everything with faith. That is called a person filled with the spirit of faith. Hallelujah. அப்படி தேவன் இன்றைக்கு உங்களில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் விசுவாச ஆவியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எப்பொழுதும் அவரை நீங்கள் பிரியப்படுத்தவும் வேண்டும், எப்பொழுதும் நீங்கள் எல்லா போராட்டங்களை ஜெயிக்கவும் வேண்டும், வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளை மேற்கொள்ளவும் வேண்டும். அதற்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆவி இருக்கணும் பாருங்க. ஆகவே தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய எப்படி இந்த விசுவாசம் வருகிறது? ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், அடுத்ததுக்கு போகலாம். ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினாலும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும். Faith cometh by hearing and hearing the word of God. தேவனுடைய வார்த்தையிலே தான் விசுவாசம் வருகிறது. அப்போ நாம் சிந்திக்க வேண்டும், நாம் கவனிக்க வேண்டும், எவ்வளவு முக்கியத்துவத்தை நான் என் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கிறேன். காரணம், அது எனக்குள் இருந்தால்தான் நான் விசுவாச ஆவி உள்ளவனாக மாறுவேன். விசுவாச ஆவி நிலை செயல்படும். அப்பொழுது என்ன ஆகும்? நான் ஜெயமுள்ளவனாக வாழுவேன். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பிரசங்கத்தில். பாருங்க, இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு கால்ஃப் மேட்ச் நீங்க பார்த்துருப்பீங்க டிவியில். அந்த கால்ஃப் மேட்ச் நடக்குது. அந்த கால்ஃப் மேட்ச் நடக்கும் பொழுது அந்த கால்ஃப் பிளேயர் அந்த கால்ஃப் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு கிரவுண்டில் நிற்கிறாரு. நின்றுட்டு அந்த பாலை கரெக்டாக வச்சுட்டு குறி பார்க்குறாரு. பாருங்க, எத்தனையோ மைல்கள் தூரத்திலே இருக்கிற அந்த ஒரு சின்ன புட் என்று சொல்லுவார்கள், அந்த குழி, அந்த பால் போய் கரெக்டாக அதில் விழணும் பாருங்க. ஆகவே இவர் அடிக்கும் பொழுது அந்த பால் கரெக்டாக போய் அந்த புட்டில் விழணும், அதாவது அந்த குழியில் விழணும். அதற்கு அவர் என்ன பண்ணுவாராம், பல முறை நடந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து அவர் என்ன பண்ணுவாராம், ஆங்கிள்ஸ் பார்ப்பாராம், எப்படி அடித்தா பால் கரெக்டாக போகும். ஏன்னா இது ஏதோ ஃப்ளாட் கிரவுண்டு கிடையாது, இது ஏதோ ஃபுட்பால் கிரவுண்டு போல அல்லது கிரிக்கெட் கிரவுண்டு போல ஃப்ளாட் கிரவுண்டு கிடையாது. இது மிகப்பெரிய மைதானம் பாருங்க. அப் ஹில்ஸ் எல்லாம் இருக்கும். சில அந்த கோல்ஸ் அந்த குழி சில நேரத்தில் அந்த ஹில் மேலே இருக்கும், சில நேரத்தில் பிளெயினில் இருக்கும், சில நேரத்தில் மண்ணில் இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும் பாருங்க. ஆகவே பல ஆங்கிள்ஸ்ல இருந்து இந்த கால்ஃப் பிளேயர் பார்ப்பாரு. ஏனென்றால் அவர் நேராக அடிச்சா பால் நேராக போகும் என்பது நிச்சயம் கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில், மேட்ச் நடக்கிற நேரத்தில் காற்றடித்து கொண்டு இருக்குமானால் பாலை வேற பக்கம் அடிச்சானா பால் கிராஸா போய் அந்த கோலுக்குள்ள விழும், அதாவது அந்த குழிக்குள்ள விழும். அப்போ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய என்ன சொல்லுகிறது, டேலண்ட், அவருடைய எல்லா விதமான இவைகளெல்லாம் இந்த தாளந்தங்களெல்லாம் கொண்டு அவர் அந்த பாலை குறி வச்சு
அடிப்பார் பாருங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு பல நூற்றுக்கணக்கான மீட்டர் அது டிராவல் செய்து அவ்வளோ உயரமாக போகும். எங்கேயோ போயிட போகுது பால் நினைக்கிற வேளையில், எங்கேயோ காட்டில் தொலைந்து போகிறது பால் என்று நினைக்கும் பொழுது பால் கரெக்டாக வந்துட்டு எங்கேயோ போகிற மாதிரி போய் கரெக்டாக விழுந்து அந்த கோலுக்குள்ள அந்த குழிக்குள்ள விழுந்துருது பாருங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதை பார்க்கிறார்கள், கைத்தட்டி மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு அக்யூரேட்டா, ஏதோ ஒரு சின்ன கிரவுண்டில் அவ்வளோ பெரிய மைதானம், அவ்வளவு அப்ஹில்ஸ்லாம் இருக்கு, கோல் அந்த 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 குழி, பால் விழுகிறதுக்கான இடம், அவ்வளோ அக்யூரேட்டா அடிக்கிறார். எப்படி அடிக்க முடியும் அவரால்? மிஸ்ஸே ஆகாம போகுது. ஒரு சிலர் 2வது 3வது வாட்டி அடிச்சிடுறாங்க பாருங்க. எப்படி வந்துட்டு அது முடியும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் அந்த கால்ஃப் பிளேயர் அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு டேலண்டடா விளையாடி அதை அற்புதமா வந்துட்டு என்ன பண்றாரு, அதை வந்துட்டு அவர் செஞ்சிடுறாரு. ஆமென். அவ்வளோ டேலண்டடா விளையாடி அதை ஜெயிச்சிடுறாரு. அப்போ இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த வசனத்தின் இந்த சம்பவத்திலிருந்து என்ன தெரியுங்களா, ஒரு கால்ஃப் பிளேயர் அவ்வளவு அற்புதமாக, அவ்வளவு தாளந்தாக தன்னுடைய அனுபவத்தை கொண்டு அந்த பாலை கரெக்டா போய் அந்த குழிக்குள்ள போட முடியுமானா, அப்ப தேவனாலே உங்களுடைய வாழ்க்கையை சரியான இடத்திலே, சரியான திசையிலே, சரியான நபர்களோடு, சரியான எதிர்காலத்திற்குள்ளாக, வெற்றிக்குள்ளாக, ஆசீர்வாதத்திற்குள்ளாக, செழிப்புக்குள்ளாக, சுகத்துக்குள்ளாக, தேவ சித்தம், தேவ நோக்கம் நிறைவேற்றுவதற்குள்ளாக உங்களை கொண்டு போக முடியுமா முடியாதா? கால்ஃப் பிளேயரால கரெக்டா அனலைஸ் பண்ண முடியுமானால், எல்லா சூழலை வந்துட்டு பார்த்து அன்னைக்கு எவ்வளவு பலத்தை காற்றடிச்சாலும் அவர் அனலைஸ் பண்ணி செய்ய முடியுமானால், உங்கள் வாழ்க்கையையும் தேவன் சரியான திசையிலே கொண்டு போக முடியும். அப்ப நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு அதை பத்தி தான் பேசுறோம். நான் விசுவாச ஆவி உள்ளவனாய் இருக்க வேண்டும். அநேகருக்கு இன்று கவலை, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் எனக்கு கை கொடுப்பாங்க, யார் எனக்கு வியாபாரத்தை வச்சு கொடுப்பாங்க, யார் எனக்கு வேலையை கொடுப்பாங்க, யார் வந்து நம்பி காசு கொடுக்க போறாங்க, யார் எனக்கு சுகத்திற்காக எனக்கு வந்துட்டு எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்க போறாங்க, யார் என்னுடைய வாழ்க்கை குறித்து அக்கறை உள்ளவர்களா இருக்கிறாங்க, இல்லை யார் என்ன ஊழியத்திற்கு என்னோட கூட துணை நிற்க போறாங்க என்று பல கேள்விகள் இன்றைக்கு அநேகருக்குள்ளாக இருக்கிறது. பல சந்தேகங்கள் இன்றைக்கு அநேகருக்குள்ளாக இருக்கிறது. பல குழப்பங்கள் இன்றைக்கு அநேகருக்குள்ளாக இருக்கிறது. பல பயங்கள், தத்தளிப்புகள் அநேகருக்குள்ளாக இருக்கிறது. யாருக்குமே பதில் கிடையாது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி, என் மகளுடைய வாழ்க்கை எப்படி, என்னுடைய வியாபாரம் என்ன செய்வது, ஒன்றுமே புரியலையே. சாப்பிட என்னிடத்திலே பணம் இல்லையே, பிள்ளைகளுக்கு நான் எதிர்காலத்தை குறித்து பள்ளிக்கூடத்திற்கு பணத்தை கொடுப்பதற்கு என்னிடத்திலே பணம் இல்லையே, இஎம்ஐ கட்ட காசு இல்லையே, என்ன செய்வது? அப்படி பல கேள்வி நமக்குள்ள வருது பாருங்க. அப்போ இங்கதான் வந்துட்டு நம்முடைய விசுவாசம் மிக முக்கியம். ஆமென். நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்குள் இருக்கிற நீங்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்கள், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எண்ணுவதற்கும், எபேசியர் 3:20, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும், நீங்கள் கேட்பதற்கும் அதிகமாக உங்களுக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறவராய் இருப்பார். அப்ப நீங்க நம்பணும், ஒரு கால்ஃப் பிளேயரை இவ்வளவு டேலண்டடா இருப்பார் என்றால், இவ்வளவு அனுபவசாலியா இருந்து அவரால் வந்துட்டு செய்ய முடியும் என்றால், சரியா அந்த கோல்ல வந்துட்டு அந்த பாலை போட முடியும்னா, சின்ன பால் தான் பாருங்க, கரெக்டாக போய் சின்ன குழி, ஏதோ பெரிய ஃபுட்பால் கோல் போஸ்ட் மாதிரி நினச்சிக்க போறீங்க, ரொம்ப சின்ன குழி தான் பாருங்க, கரெக்டாக போய் அதை போய் நல்லா விழுந்துருது பாருங்க அதுக்குள்ள. அப்போ யோசித்து பாருங்க, தேவனாலே உங்க வாழ்க்கையை சரியான திசையிலே நடத்த முடியும். நம்புங்கள், தேவனுக்கு சரியான பிரேக் த்ரூ உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வர முடியும். சரியான நபர்களை நீங்கள் சந்திக்கும்படி, உங்கள் வியாபாரத்தின் நிமித்தம், உங்களுடைய அடுத்த வளர்ச்சி, உங்களுடைய வியாபாரத்தின் வளர்ச்சி நிமித்தம் சரியான நபர்களை தேவனால் நீங்கள் சந்திக்க செய்ய முடியும். சரியான இடத்திலே நீங்கள் இருக்கும்படி தேவன் உங்களை கொண்டு போய் வைக்க முடியும். ஆமென். எங்க இருந்தால், எந்த இடத்திலே எப்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் தேவனுக்கு தெரியும். கரெக்டா உங்களை கொண்டு போய் அங்க நிக்க வைப்பார் பாருங்க. ஆமென். பழைய ஏற்பாடு வாசித்து பார்த்திருப்பீர்கள். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அந்த சாபத் இயர் முழுவதும் ரெஸ்ட் என்றார், ஒரு வருஷம் ஃபுல்லா ரெஸ்ட் என்றாரு. அப்ப ஏன் இன்றைக்கு பயப்படுறீங்க?
லாஸ்ட் இயர் ஃபுல்லா ரெஸ்ட் போல இருந்துடுச்சு, லாஸ்ட் இயர்ல இருந்து இப்போ வரைக்கும் ரெஸ்டா தான் இருக்கு, ஒன்றும் நடக்கல. பயப்படாதீங்க. வேதாகம காலத்திலும் பழைய ஏற்பாட்டு காலத்துல கிட்டத்தட்ட இந்த சாபத் இயர்ல ரெஸ்டா இருந்தது பாருங்க. கர்த்தர் அதற்குரிய ரெட்டிப்பான நன்மையை அதற்கு முன்பதாகவும் அல்லது அதற்கு பின்பதாகவும் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஆமென். ஒருவேளை முன்பதாக உங்களுக்கு கொடுக்கலன்னா, சிலர் கொடுத்திருக்கிறாரு முன்பதாகவே ரெட்டிப்பான ஆசீர்வாதம், எனக்கு தெரியும். சிலர் சொல்றாங்க எனக்கு கொடுக்கல கர்த்தர், அப்ப பின்பதாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும்.